நாளிகைகள் வரும். 24 நிமிடங்கள் ஒரு நாளிகைனா அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நாளிகை வரும்னு பார்த்தோம்னா 1 மணி நேரம் 60 நிமிடங்கள். 60 நிமிடங்களை வந்து நம்ம 24 நிமிடங்கள், இன்னொரு 24, அப்புறம் ஒரு 12 பார்க்கும்போது 2.5 நாளிகை வரும். 1 மணி நேரம் ஈக்குவல் டு 60 நிமிடங்கள். அந்த 60 நிமிடங்கள் வந்து 2.5 நாளிகைகள் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே அமைப்பில் அந்த 1 மணி நேரத்தை 2 மணி நேரமாக மாற்றோம்னா அதோடைய 2 மடங்கு 160 நிமிடங்கள் வந்து 120 நிமிடங்களாக மாறும். 2.5 நாளிகை வந்து 5 நாளிகையாக மாறும். அப்போ 2 மணி நேரத்துக்கு 5 நாளிகைகள். அந்த 2 மணி நேரத்தில் டபுள் மடங்காக போட்டோம்னா 4 மணி நேரம். 4 மணி நேரத்துக்கு 5 நாளிகை இருந்தது 10 நாளிகைகள். 120 நிமிடம் வந்து 240 நிமிடம். 4 மணி நேரத்தை 8 மணி நேரமாக மாற்றினோம்னா 10 நாளிகை 20 நாளிகையாக மாறும். 8 மணி நேரத்தை 24 மணி நேரமாக மாற்றினோம்னா அந்த 8 3 பெருக்கணும்னா 24. அப்போ 20 3 பெருக்கணும்னா 60 நாளிகைகள். அப்போ 24 மணி நேரம் வந்து 60 நாளிகைகள் அப்படின்னு நமக்கு தெரியும்.